ஹலோ 12th ஸ்டூடெண்ட் 12th கெமிஸ்ட்ல எப்படி சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுன்ற வீடியோ தான் இது. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் புதுசாக பார்த்தாலும் சரி, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் லைக் பண்ணாதான் பல மாணவர் சஜஷன் காட்டும். இந்த வீடியோ எண்டு ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பார்க்குற மாணவர் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கெமிஸ்ட்ரியில் பாஸ் ஆகலாம்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்துடும். எப்படி சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுன்ற ஐடியாவும் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிரும். ஸோ அதுக்கான மெட்டீரியலை வந்து பார்த்தோன்னா நான் பிரீஃபாக கொடுத்துட்றேன். ஸோ யாரெல்லாம் இன்ஜினியரிங் தான் படிக்க போறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இதுதான் ஓகேங்களா. லாங்குவேஜை விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீங்கள் 70 out of 70 கன்ஃபார்ம் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த 70 out of 70 எடுக்கிறதுக்கான இந்த 3.5 days நான் சொல்ற விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் உறுதியாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா 70க்கு 70 வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. என்னோட நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய நேம் ஓகேங்களா 8754152443 இதுதான் வந்து கலாம் கல்விமை நம்பர். இதுல வந்து பார்த்தோன்னா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல, உங்களுக்கு டேரெக்டா வந்து பார்த்தோன்னா நான் மெசேஜ் வச்சிருக்கேன் ஓகேங்களா. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிஎஃப் டேரெக்டா வந்து சேரும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஓகேங்களா. இதுக்கான சப்ஜெக்ட்டுக்கான சென்டம் பிளான் பிடிஎஃப் ஆர்டர் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்க டேரெக்டா மெசேஜ் பண்ணாலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கிடைச்சிடும். இல்லை யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி. ஆனால் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா உங்களோட நேம் ஓகேங்களா, மறக்காம உங்களோட நேம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா சேவ் பண்ண நம்பர் என்னால் எடுக்கவே முடியல. ஸோ இதுதான். ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன் கம்பல்சரி தெரியணும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 1 மார்க் கேட்பாங்க ஓகேங்களா. இந்த 15 1 மார்க் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் நல்லா தெளிவாக படிச்சுட்டு, அப்புறம் புக்கின் 1 மார்க் படிச்சுட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பர் பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டம்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் ரிவிஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பர் தெளிவாக படிங்க. ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அதிகமாக தமிழ் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் நல்லா தெளிவாக படிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 9 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 6 கொஸ்டின் எதிராக போல இருக்கும் ஓகேங்களா. அதில் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். ஸோ அந்த கம்பல்சரி கொஸ்டின் நான் பிடிஎஃப் கீழே வைக்கிறேன், அதை மட்டும் தரவா படிச்சிங்க. கண்டிப்பாக அந்த கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 9 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா 6 கொஸ்டின் எதிராக போல இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பல்சரி கேட்பாங்க, இதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 3 மார்க்ல ஒரு கம்பல்சரி இருக்கும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டைரக்டா கன்ஃபார்ம் சொல்றேன், எப்படி கொஸ்டின் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டைரக்டா 3-5 மார்க் டைரக்டா இருக்கும். அப்படியே கொஸ்டின்ஸ் வைக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்தீங்கன்னா 4th ஃப்ளோட்டேஷன் எடுக்கிறீங்களே, அதே போல வந்து பார்த்தோன்னா நீங்க நர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒரு யூனிட்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும், அந்த டைரக்ட் 5 மார்க். அதுமாரி நீங்க வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். அந்த நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுமாரி நீங்க இந்த அடிப்படையில் பட்சனா நீங்க 70க்கு 70 ஷோரா எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துக்கலாம். ப்ளூ பிரிண்ட்னா என்ன சொல்றீங்கன்னா, ஆனால் நான் வந்து பார்த்தோன்னா இன்ஆர்கானிக் மட்டும் படிச்சா போதுமா, இல்லை பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சா போதுமா, இல்லை வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் மட்டும் படிச்சா போதுமா? ஸோ அப்படிலாம் படிக்கவே முடியாது. நீங்க இந்த 3 டாபிக்குமே கவர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 3 டாபிக் எப்படின்னு பார்த்தோன்னா இன்ஆர்கானிக்ல ஃபர்ஸ்ட்லேருந்து 5th லெசன் வரைக்கும் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் 5 கேட்குறாங்க, 2 மார்க் 3 கேட்குறாங்க, 3 மார்க் 3 கேட்குறாங்க, 5 மார்க் 3 கேட்குறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 35 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 5 கேட்குறாங்க, 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்குறாங்க, 3 மார்க் வந்து 3 கேட்குறாங்க, 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கானிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 5 கேட்குறாங்க, 2 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்குறாங்க, 3 மார்க்ல 3 கேட்குறாங்க, 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்க இப்படி இந்த வழிமுறையில் கண்டிப்பா நீங்க எல்லா சாப்டருமே கவர் பண்ணணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். பப்ளிக்ல வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் சொல்றோம் ஒரு சாப்டர்ல எவ்வளோ மார்க் போடுறாங்கன்றது. நீங்க மறக்காம பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ இந்த சாப்டர்லாம் படிச்சா எவ்வளோ மார்க் நான் எடுக்க முடியும்? இந்த சாப்டர்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்க கையில வந்து பார்த்தோன்னா 65 மார்க் உறுதியா உங்க கையில இருக்கு. எவ்வளோக்கு? 70க்கு. ஸோ வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் வெயிட்டேஜான சாப்டர். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் வந்துடும், ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வந்துடும் இதுல இருந்து. அப்புறம் 4 5 6 இல்லைன்னா 4 5ல இருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து பார்த்தோன்னா 6 7 8 9 11 12 14 15. ஸோ இந்த சாப்டர் எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சிட்டிங்கன்னா நீங்க வந்து பார்த்தோன்னா 5 2 மார்க், 5 3 மார்க், 5 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த சாப்டர்ல நல்லா தரவு படிச்சிங்க. ஸோ அதை பத்தி தான் நீங்க சொல்ல வர போறேன். நீங்க யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் சுத்தமா படிக்கவே இல்லை, எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், கெமிஸ்ட்ரி ரொம்ப வராதுன்னு நினைக்கிற மாணவர்கள் ஸோ இதை மட்டும் செய்யுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா மட்டும் போதும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபுல்லா படினா புக் பேக், அப்புறம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் படிங்க.
அப்புறம் செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 8th சாப்டர், 9th சாப்டர், 14, 15. ஸோ இந்த சாப்டர்லாம் எடுத்து மட்டும் கவர் பண்ணுங்க. ஸோ இந்த சாப்டர் மட்டும் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நான் சொல்றது வந்து பார்த்தோன்னா மினிமம், மேக்ஸிமம் சொல்ல மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 3 2 மார்க் கேட்டுருவாங்க, அதில் ஒரு 6 மார்க். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 3 மார்க்கில் 3 கேட்டுருவாங்க, அது ஒரு 12 மார்க். 5 மார்க்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் டேரெக்டாக 3லேருந்து 4 கேட்டுருவாங்க. மினிமம் தான் சொல்கிறேன், இது ஒரு 5 மார்க். ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் நல்லா கவர் பண்ணாலே வந்து பார்த்தோன்னா அப்புறம் வந்து பார்த்தோன்னா புக் பேக் 1 மார்க், ஓகேங்களா? புக்கின் 1 மார்க்கை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே 40 அபவ் மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். 70க்கு நான் சொல்கிறது, ஓகேங்களா? 40+ வரலாம், இல்லை 50 கூட வரலாம், இந்த சாப்டர் மட்டும் படிச்சிங்கனாலே. ஸோ இந்த சாப்டர் நல்லா தரவு படிச்சிங்க. சார் இந்த சாப்டர் நான் எப்படின்னா படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற, ஓகேவா? உங்களுக்கு மொத்தமாக 3.5 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 3.5 டேஸில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு, ஓகேங்களா? இன்னைக்கு 5ஆம் தேதி நீ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 2 லெசனில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கோ, ஓகேவா? டேட் வந்து போட்டுறேன் 5-2, ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 லெசன் நல்லா தரவு படிச்சுக்கோ. நாளைக்கு, ஓகேவா? 6-2 நாளைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல் டே இருக்குது. ஃபுல் டேல வந்து பார்த்தோன்னா 5, 6, 8 ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நைட்டு இது ஓகே, மார்னிங் ஆஃப்டர்நூனுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல படிச்சுக்கோ, ஓகேவா? புக் பேக் 1 மார்க்கு ஃபுல்லாக நல்லா தரவு படிச்சுக்கோ. அப்புறம் வந்து பார்த்தோன்னா 7-2 என்ன பண்ணுறேன்னா 9, 14, 15 இந்த லெசனில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுக்கோ. ஒரு லெசன் படிக்கும் போதே புக் பேக் சேர்த்து, புக்கின் சைடு சேர்த்து படிச்சுக்கோ. புக் பேக் இல்லை புக்கின் ரெண்டுமே சேர்த்து படிச்சாலும் ஓகே, இல்லை 1 மார்க்கு தனியாக படிக்கணும்னு படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் மீதி சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் படி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதுதான். இதை மட்டும் நீ படித்தாலே சொல்கிறேன், நீ ரொம்ப கூட காம்ப்ளிமெண்ட் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் படிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 55 கூட எடுத்துடலாம். 70க்கு ஈஸியாக சொல்கிறேன். மினிமம் நான் சொல்கிறது, மேக்ஸிமம் சொல்ல டஃப்பாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணாத. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 5 மார்க்கில் 5 மார்க்குமே நீ அட்டன் பண்ணலாம். இந்த வே ஆஃப் மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணு. 34 கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 3 லெசன்லேருந்து கண்டிப்பாக 2 ஏதர் ஆப்ஷனே இதான் கேட்பாங்க. ஸோ அப்படின்னும் போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 2 லெசனும் படி. ஈஸியாக கேட்டானா ஃபர்ஸ்ட் 2 லெசன்லேருந்து கேட்டுருவாங்க. டஃப்பாக கேட்டால் தான் ஃபர்ஸ்ட் 3லேருந்து கேட்பாங்க. ஸோ ஈஸி டஃப்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 35 வந்து பார்த்தோன்னா 3, 4, 5, ஓகேவா? இந்த 3 லெசன்லேருந்து தான் கண்டிப்பாக கேட்குறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 36ல் வந்து பார்த்தோன்னா 6, 7, 8 இந்த 3 லெசன்லேருந்து தான் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் கேட்கலாம். ஆனால் இதில் டேரெக்டாக கேட்குற லெசன்லாம் நான் எழுதிடுறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசன் கன்ஃபார்ம் 5 மார்க் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 4, 5லேருந்து கன்ஃபார்ம் 5 மார்க் வருது. இதில் வந்து பார்த்தோன்னா 6 லெசன் ஃபுல்லாக தரவு ஃபஸ்ட்டு ஒரு 5 மார்க்ஸ் ஷூரா. நீ 7, 8ல் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். அதே போல் வந்து பார்த்தோன்னா 37ல் வந்து பார்த்தோன்னா 9, 10 படிச்சுட்டா ஒரு 5 மார்க் வந்துடுது. அதுக்கப்புறம் 38ல் வந்து பார்த்தோன்னா ஏபிசி டைப் கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுதாகணும். அதுக்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். அந்த ஏபிசி டைப் மட்டும் நீ படி, ஓகேவா? இல்லைனா அப்படின்னா 13, 14, 15 அதில் 15 லெசன்லேருந்து பார்த்தோன்னா உனக்கு 5 மார்க்ஸ் கேட்டுறான். அப்படி கேட்கலாம் 14ல் கேட்டுறான். அப்போ நீ இந்த 2 சாப்டர் படி. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ 5 மார்க்ஸ் கோத்ரூ பண்ணா ஃபர்ஸ்ட் சாப்டர் நல்லா தரவு படிக்கணும், 4, 5 நல்லா தரவு படிக்கணும், 6 நல்லா தரவு படிக்கணும், 9, 10 நல்லா தரவு படிக்கணும், அப்புறம் வந்து பார்த்தோன்னா 14, 15 நல்லா தரவு படிக்கணும். ஸோ 5 மார்க் உங்கள் கையில் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஆனால் நீங்கள் டாபிக்லேயே என்ன சொன்னீங்க, டாபிக்ல சென்டம் பிளான் ஸ்ட்ராட்டஜி நீ. ஸோ அதுக்கான வழிமுறையை சொல்கிறேன் பாரு. சென்டம் எடுக்கணும்னு உறுதியாயிட்டுனா ஸோ இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணு. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோ, 15 லெசனுக்கு. அப்புறம் புக்கின் 1 மார்க் ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஓகே? புக்கின் 1 மார்க் நான் சொல்கிறேன், நீ எதுவுமே பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மிட்டம்ல இருந்து லாஸ்ட் ரிவிஷன் வரையும் நடந்த பற்றியா அந்த கொஸ்டினை ரெஃபர் பண்ணு. நான் கொடுக்குற 5லேருந்து 6 மாடல் கொஸ்டின் கொடுப்பேன், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படி. நீ கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார்முலா, ஓகேவா? அது என்ன பண்ணுறேன்னா நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸை நல்லா தரவு படி. ஏன்னா உனக்கு கம்பல்சரி கொஸ்டினே அதை தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான நான் பிடிஎஃப்பும் கொடுக்குறேன், ஓகே? அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மட்டும் நீ கோத்ரூ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன் ஒரு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கும். ஸோ அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரேன். ஸோ அதையும் நல்லா தரவு படிச்சிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபெக் கொஸ்டின் இது நல்லா தரவு படிச்சுக்கோ. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதுமே தரவு படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ், ஓகேவா? கண்டிப்பாக நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சு தான் ஆகணும். எதுக்காக சொல்கிறேன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருமா வராதா யார் என்ன சொன்னாலும் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரதான் செய்யும். அதுக்காக தான் அது பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா தரவு படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணாத, ஓகேவா? ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு அப்படியே கேட்பானா கேட்கவே மாட்டாங்க.
அதுக்கு முந்தின இயர் கொஸ்டின்லேருந்து கூட உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் வரலாம். ஆனால் அதை விட மெயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே மிட் டேர்ம்ல இருந்து ரிவிஷன் வரைக்கும் ஓகேங்களா, இதில் இருக்கிற கொஸ்டின் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அப்போ நீ இதில் ஃபோக்கஸ் பண்ணி படி, இதில் இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின் எடுத்து படி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீ கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், லாங்குவேஜில் விட்ட மாணவர்கள் நீ என்ன படிக்க போகிறன்னு நீ டிசைட் பண்ணியிருப்ப பார்த்தியா. ஸோ அதனால உனக்கான வரப்பிரசாதம் கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங் எக்ஸாமு நீ எவ்வளோக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ கெமிஸ்ட்ரி படிக்கிறியோ அவளுக்கு உன்னோட கட் ஆஃப் கிடைக்கும். உன்னோட கட் ஆஃப் கிடைச்சா என்ன ஆகும் நான் சொல்லிடுறேன், திரும்பவும் சொல்கிறேன், உன்னோட கட் ஆஃப் நல்லா இருந்தா ஓகேவா, உன்னோட கட் ஆஃப் நல்லா இருந்தா உனக்கு டோட்டல் மார்க்கே முக்கியம் இல்லை, உனக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும். உன்னோட கட் ஆஃப் நல்லா இருந்தா எப்படி சொல்கிறேன்னா, நீ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஓகே மூணுத்துலையும் சென்டம் அடிச்சா உன்னோட இன்ஜினியர் டிஎன்ஏ கவுன்சிலிங் கட் ஆஃப்ல உன்னோட நேம் தாங்க ஃபர்ஸ்ட் வரும். புரிஞ்சுதா, அது ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. ஸோ உன்னோட நேம் தான் அங்கே வரும். ஸோ டோட்டல் மார்க்கில் விட்டுவேன் அதில் வாங்கியிருக்கான். நான் நம்ம பசங்களே வந்திருக்கானு போன வருஷம் பசங்க. ஸோ தெளிவாக சொல்கிறேன், இப்போ இருந்தே உங்களுக்கு எல்லாமே நான் கைட் பண்ண நான் ரெடி. நீ பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன். உன்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் மேஜர் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கான வழிமுறையை தேடு. ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ படிக்கிற கொஸ்டின் இன்னைக்கு படிக்கிறேன்னா அன்னைக்கு நைட்டில் வந்து ரிவிஷன் பண்ணு. எதெல்லாம் எழுதி பார்க்கணுமோ அதெல்லாம் எழுதி பாரு. ஸோ நான் சொன்ன வழிமுறை உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கொடுக்குறேன் சாப்டர் வைஸ் கொஸ்டின், அதை மட்டும் நல்லா தரவுப்படி நீ உறுதியாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன். தேங்க்யூ.